Hello friends, ஜோ சமையல் இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய வயலட் கலர்ல கத்திரிக்காய் இருக்கும். அது நிறைய பேருக்கு எப்படி வைக்கணும் கூட தெரியாது. அதுல இருந்து நம்ம சுட்ட கத்திரிக்காய் சட்னி தான் வைக்க போறோம். எல்லாமே வந்து சுட்டு வைக்கிறனால ரொம்ப டேஸ்டா அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரோட இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா இது வந்து நல்லா அந்த வயலட் கலர்ல பெரிய கத்திரிக்காயா இருக்கும்ல அந்த கத்திரிக்காய் அது வந்து நல்லா சுட்டுக்கலாம். முதல்ல இப்படி அழுத்தி பார்த்துக்கோங்க, அப்பதான் வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். சிம்லே வச்சு வேக வச்சுக்கோங்க, அப்பதான் கருகாம வரும். இப்போ இந்த கத்திரிக்காய் சுட்டாச்சு. இது தோல் ஆறுனதுக்கு அப்புறம் தோல் உரிச்சிக்கலாம். நல்லா ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கிறதுக்காக நான் ஒரு 2 வத்தலையும் சுட்டுக்கிறேன். நல்லா ஸ்மோக்கியாக இருக்கும். இந்த சட்னி வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வத்தல் வந்து தீ பிடிச்சிரும், பார்த்து இது பண்ணுங்க. அவ்வளோதான். இன்னொரு வத்தல். அப்புறம் ஒரு தக்காளி, அதையும் சுட்டுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி சுட்டுக்கலாம். சுட்டாச்சு. இன்னொரு தக்காளி, 2 தக்காளி. இதுக்கு ஒரு கத்திரிக்காய் 2 தக்காளி, அதனால நான் இன்னொன்று சுட்டுக்கிறேன். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பச்சை மிளகா. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான், போதும் இந்த அளவுக்கு. இதில் தோல் எதுவும் உரிக்க போகிறதில்ல. இப்போ இதை எல்லாத்தையும் தோல் உரிச்சிக்கலாம். இது ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படி விட்டுட்டு இதையும் தோல் உரிச்சிக்கலாம். அப்புறம் தக்காளி பழத்தையும் தோல் உரிச்சிக்கோங்க. இதை ஒன்றுமே செய்ய வேண்டாம், இதை அப்படியே கசக்கி போட்டால் போதும். இப்போது நான் அந்த மிளகா வந்து நல்லா நசுக்கி போட்டேன். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி, அதையும் நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா இது பண்ணியாச்சு. அடுத்து கத்திரிக்காய் சுடுது, கொஞ்சம் ஆறட்டும். இதையும் நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு பச்சை மிளகா சுட்டோம் இல்லையா, அதை 2ஆக கீறி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தாளிக்க கூட வேண்டாம், இது அப்படி சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. மிளகா கூட நல்லா நசுக்கிட்டுக்கோங்க. அப்படி சும்மாவே சாப்பிட்றலாம், இதை தாளிக்க கூட வேண்டாம். இப்படியே கூட நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்குது. தேங்காய் நல்லா தாளிப்போம், ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம், நான் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு. கருவேப்பிலை வதங்கினதுக்கு அப்புறம் இதை சேர்த்துக்கலாம். இதை அப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்குது. ஆனாலும் தாளி நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப எம்மியாக நம்மளோட சுட்ட கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸோடய நல்லாயிருக்கும், சப்பாத்தியோட ரொம்ப நல்லாயிருக்கும், அப்புறம் தோசையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.